அண்மை செய்தி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் அதிகாரத்தை அடைய விரைவில் பிரச்சாரம் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விசிகாவிலிருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது வீடியோவை வெளியிட்டு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா நேற்று 6 மாத காலத்திற்கு அக்கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இடைநீக்கம் செய்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில்தான் அவர் தற்பொழுது ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு மக்களை விரைவில் மக்களுடன் சந்திக்க இருப்பதாக ஒரு வீடியோ பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆட்சியில் பங்கு என்று பிரச்சாரம் செய்யவிருப்பதாக அந்த நோக்கில் இந்த வீடியோ பதிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வீடியோ ஏற்கனவே அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த காணொலியை கட் செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது அதனை பதிவிட்டிருக்கிறார். இதில் விரைவில் மக்களுடன் சந்திப்பு என்றும் ஆட்சியில் பங்கு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருப்பதாக அந்த தொனியில் இந்த வீடியோவானதை வெளியிட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் தற்பொழுது பதிவை போட்டிருக்கிறார். அதிகாரத்தை அடைய விரைவில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் அதிகாரத்தை அடைய விரைவில் பிரச்சாரம் என்றும் இந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ பதிவானது ஏற்கனவே நான் முன்பே குறிப்பிட்ட போது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒளிபரப்பப்பட்டது. அப்போதும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொலியில் இடம்பெற்றிருந்தது. அதை தற்பொழுது தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்று கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இது மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரைவில் மக்களுடன் சந்திப்பென்றும் ஆட்சியில் பங்கு என்றும் இந்த காணொலியை பதிவிட்டு அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்றும் ஆதவ் அர்ஜுனா அடுத்து என்ன செய்வார் என அவரிடம் கேளுங்கள் என காலையிலேயே இந்த திருமாவளவன் பேட்டியளித்திருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது திருமாவளவன் பேட்டியளித்த பிறகு இந்த காணொலியை பதிவிட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த காணொலியை சமூக வலைதளத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். திரும்ப பேட்டியெடுத்த நிலையில் தான் தற்போது மக்களை சந்திக்க இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.